உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் மிக எளிமையான முறையில் அமைச்சர்களுக்கான பதவியேற்பு விழா. அது விழான்னு கூட சொல்ல, சும்மா நம்ம ஆஃபீஸில் வந்து எப்படி வாங்க வந்து உட்காருங்க சீட்டில், நீங்கள் தான் இன்றைக்கி இருந்த மேனேஜர், நீங்கள் தாங்க வந்து கிளர்க்கு இப்படின்னு சொல்கிற மாதிரி விஜய் அவ்வளோ எளிமையாக ஒரு முதல்வர் வந்து எல்லாரையும் வந்து அவங்கவுங்க இருக்கையில் உட்காருது. குறிப்பாக எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது என்னென்னா, திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அப்படி கூட்டின்னு வந்து அவர் உட்கார வரைக்கும் வெயிட் பண்ணி அப்படி பிடிச்சி அப்படி உட்கார வச்சு, ஏன்னா இந்த வெற்றிக்கு காரணமே அவர் தான். இன்னதான் 1000 வந்து உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, இளைஞர்களுடைய மத்தியில் வந்து ஒரு பெரிய அலை இருக்கிறது, பெண்களுடைய ஓட்டு கணிசமாக கிடைத்திருக்கிறது, அதெல்லாம் தாண்டி ஒரு அனுபவசாலின்னு ஒருத்தர் வேணும் இல்லைங்களா? எல்லா துறைக்கும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருந்தால் மட்டும்தான் எந்த துறையிலையும் வந்து சாதிக்க முடியும். அப்படி தான் தாவேக்காவுக்கு யாருமே இல்லைப்பா இவங்ககிட்ட, எல்லாம் சின்ன பசங்க, எல்லாம் விசில் அடிச்சாங்க குஞ்சுங்க, இவங்களுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது, விஜய்க்கே என்னன்னு தெரியாது, அவருக்கே பாலப்பாடம் தான் அரசியல், இவங்களுக்கு யாருமே வந்து உதவி பண்ண மாட்டாங்க, இவங்க வந்து சும்மா வந்து ஏ அப்படின்னு இப்போதான் கற்றுக்கணும் இவங்க அப்படின்ற நேரத்தில் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவை நம்பி வந்தார். வந்து இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பல பேர்கிட்ட இவங்க வந்து ஒரு அழைப்பு விட்டு இருந்தாங்க. பல சீனியர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், 2 திராவிட கழகத்திலும் இருந்தவர்கள், அவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, என்னப்பா இந்த கூத்தாடி பின்னாடி ஓடணுமா? அது ஒருத்தர் காதுபடவே சொன்னார், அவர் பேர் வேணாம், இந்த கூத்தாடி பின்னாடி நம்ம ஓடணுமா? இவங்கெல்லாம் வந்து என்னத்தை இது பண்ண போகிறாங்க, ஒவ்வொரு தொகுதிக்கு 5000 ஓட்டு வாங்கினா பெரிய விஷயம் அப்படின்னு ஏளனமாக எண்ணி நகையாடி இடது கையால் அவர்கள்லாம் இவங்களை தள்ளி விட்டாங்க. ஆனால் கணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குதுல்ல, அதுதாங்க எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எப்படி நம்ம வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை கோபிச்செட்டிப்பாளையத்தில் முதல்ல பார்த்தோம், எப்படி வந்து ஒரு சட்டசபையில் சேலை கிழிக்கப்பட்டு பாஞ்சாலி மாதிரி வந்து அழுதாங்களா அந்த அம்மையார், ஒரு காலகட்டத்தில் பவர்ஃபுல்லான ஒரு லேடியா, இரும்பு பெண்மணியா வருவாங்கன்னு எப்படி நம்ம கணிச்சோமோ, அது மாதிரி இன்னைக்கு ஒரு இளைஞர்கள் பட்டாளம் இவர் பின்னாடி இருக்கிறது, அதுதான் உண்மை. அப்படி நம்பி வந்த ஒரு நபர் தான் வந்து கே.ஏ. செங்கோட்டையன். அவர் தான், ஏன்னா கவர்னர் ஆட்சி அமைக்கிறதுக்கு இழுபறியெல்லாம் நடந்துகிட்டு இருந்ததில்ல, அதில் மிகச்சரியாக காய் நகர்த்தியவர் அவர் தான். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கையில் உட்கார வச்சுட்டு முதல்வர் விஜய் வந்து அதை ரசிக்கிறார். வந்து அதுதானே வேணும். நீங்கள் நம்பி வந்தவங்களை நாங்கள் விட மாட்டோங்க. 108 எம்எல்ஏக்கள் இல்லை, எத்தனை பேருக்கு மக்களுக்கு தெரியும், வந்து அந்த தொகுதி ஆட்களுக்கு யார் தன்னுடைய வேட்பாளர்னு தெரியும். ஒற்றை முகம், ஒரே ஒரு நபர் விஜய் என்கின்ற அந்த ஒற்றை முகத்திற்காக தான் அத்தனை ஓட்டுகளும். இப்படியே இந்த சம்பவத்துக்கு அப்படியே பேரலாக ஒரு சம்பவம் வரும். நேற்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவசரமாக 10:30 மணிக்கு காலைக்கு ப்ரெஸ் மீட்டுக்கு அவர் தரப்புலேருந்து எனக்கு வந்த மெசேஜ் வந்து 10:20க்கு வந்தது. 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் போயஸ் கார்டன் வந்தாங்கன்ற மாதிரி ஒரு சமயம் மற்ற மீடியாக்கள் முன்கூட்டி சொன்னாங்களான்னு தெரியல. ஆனால் இப்போ ரெக்க கட்டின்னு பறக்கிற அளவுக்கு மீடியாக்கள் இருக்காங்க. வந்து சரி நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு. ஏன்னா பதவியேற்று 6-7 நாள் ஆயிடுச்சு, 1 வாரம் ஆயிடுச்சு. குறிப்பாக ரஜினிகாந்த் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து விஜய் மேலே பொறாமையே படலைங்க, இதை ஏங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் பொறாமையே படலை, ஏன்னா எனக்கும் அவருக்குமான தலைமுறை இடைவேளை வந்து 25 வருஷம். எனக்கு ஒரு மகன் இருந்தால் அந்த வயசில் இருந்திருப்பாரு. 2வது நான் ஏன் பொறாமை பண்ணோம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் கடுமையான விமர்சனங்கள் வந்த விஷயம் என்னன்னா, ஏன் வந்து விஜய் வந்து முதல்வராக வந்தது இவருக்கு ஆகலையா, இவருக்கு கோபமா, இவருக்கு டென்ஷனா அப்படின்ற கேள்வி தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களிலும் வைக்கப்பட்டது. இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நேற்று விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில் அப்பட்டமாகவே சொல்றாரு, திமுகவும் அதிமுகவும் இணையறதுக்கான வாய்ப்பு இருந்தது, இணையறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்தது, திமுக வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிறதோ அதிமுகவை சேர்ந்த ஒரு நபர் அங்க வந்து முதல்வர் நாற்காலியில் உட்கார்றதுக்குமான பேச்சுவார்த்தை நடந்தது, அது எங்களுக்கு விருப்பம் கிடையாது. இன்னைக்கு இடதுசாரிகள் விசிகா காங்கிரஸ் உடைய ஆதரவோடு சிஎம் விஜய் உட்கார்ந்துட்டார் நாற்காலியில். அப்படி சொல்லும்போது இந்த பிரச்சனை இல்லை, இதே அதிமுக திமுக சேர்றதுக்கு ரஜினியும் ஒரு காரணமாக இருக்கிறார், ரஜினியும் ஒரு காரணமாக இருந்தார்.
அதற்கான பேச்சுவார்த்தையில் அவரும் கலந்து கொண்டார். இதனுடைய பின்னணியில் பாஜக இருக்கிறது. ஒரு காலத்துல வந்து நடிகரும் பத்திரிகையாளருமான ஷோவை வந்து இது மாதிரி பயன்படுத்துவாங்க பிஜேபி. இப்போ வந்து ரஜினிகாந்த் பிடிச்சிக்கிட்டாங்க. யாரெல்லாம் பவர் செக்டார்ல இருக்காங்க, யாரெல்லாம் மக்கள் மத்தியில் செல்வாக்கா இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பிஜேபி RSS தன் கண்ட்ரோலில் எடுத்துவிடும். அப்படி கண்ட்ரோல்ல எடுக்கப்பட்ட நபர் தான் ரஜினிகாந்த் அவர்கள். ஆனா ரஜினி என்ன சொல்றாரு அந்த பிரஸ் மீட்ல, ஐயா சாமி 38 வருஷம் நானும் ஸ்டாலினும் நண்பர்கள். ஒரு நண்பர் வந்து தோத்துட்டாரு, அவருடைய தொகுதியில குளத்தூர் தொகுதியில தோத்துட்டாருன்னு போது அது எனக்கு மிகப்பெரிய சங்கடமாக இருந்தது. அது என்னால் தாங்கிக்க முடியல. அப்படி ஒரு நண்பனுக்கு ஆதரவு சொல்றதுக்காக நான் போயிருந்தேன். அதே வேளையில் இதை நல்லா கவனிச்சுங்க, அதே வேளையில் விஜய் வெற்றி பெற்றது ஆச்சரியமாக இருந்ததுன்றார். வெற்றி பெற்றது ஆச்சரியமாக இருந்ததுன்னு. அது ரஜினிகாந்துக்கு மட்டும் கிடையாது, வந்து தமிழக மக்களுக்கே, ஊடகத்தை சேர்ந்த பல பேருக்கு, எனக்கே கூட தாங்க வந்து ஆச்சரியமா இருந்ததுதான் வந்து. ஆனால் மக்கள் தீர்ப்பும் மகேசன் தீர்ப்பும் மக்களுடைய முடிவை யாராலும் கணிக்கவே முடியல பாருங்க வந்து. இதெல்லாம் மீறி அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒருவேளை தேர்தலில் நின்று இருந்தேன்னா ஒரு காலத்தில் 100% வெற்றி அடைஞ்சிருப்பேன்றார் வந்து. இதில் வந்து உடன்பாடு எனக்கு இல்லை, பலருக்கு இல்லை வந்து சொல்றாரு வந்து. ஒரு கோபம் தெரியுது அவர் இதில், அவர் முகத்தில் ஒரு பதட்டம் தெரியுது. விஜய் பார்த்து நான் ஏன் புறவு பண்ணுன்ற மாதிரி ஒரு விஷயம் தெரியுது. அதே வேளையில் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தீங்க, நான் கூட ஒரு காணொலி பேசியிருந்தேன். ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் இறங்கி போயிருந்தீங்க, அப்போ யாரோ ஒரு மீடியா உங்களை கேட்குறாங்க விஜய் முதல்வரானது பற்றி என்னன்னு. அப்படி கையாட்டிட்டு அவர் போயிட்டே இருக்கிறாரு. அப்போ இவரால் தாங்க முடியலன்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா சென்னை விமான நிலையம் வந்து இறங்கினா ரஜினிகாந்த் அவர் கேட்கறது மீடியா வந்திருக்காங்களா, யார் யார் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட நின்று 2 வார்த்தை பைட்ஸ் கொடுத்துட்டு போவார். அப்படி நான் கேட்ட அந்த சமயத்தில் எந்த மீடியாவும் வரலன்னு போது நானா போயிட்டுமே ரேண்டமாக ஒருத்தர் ஃபோன் எடுத்து வந்து என்கிட்ட கேட்குறாரு, அவர் மீடியாவை சேர்ந்தவர் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் மீடியாவை சேர்ந்தவர்கள் ஃபோனை வச்சு கேட்குறாருன்னு நான் அப்படியே பதில் சொல்லாமல் போயிட்டேன். அதை எடுத்து ஏன்பா நீங்கள் வந்து ட்ரோல் பண்ணுறீங்க, அதை எடுத்து ஏன்பா நீங்கள் விமர்சனம் பேசுகிறீங்க? எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் இந்த முதல்வர் நாற்காலி நான் உட்காரணும்னு ஆசைப்பட்டிருந்தா நான் எப்போ உட்காந்துருப்பேன். அது உண்மைதான், ஆனால் உட்காரவில்லை. அதற்கான காரணங்களும் இருக்குது. ஏன்னா போயஸ் கார்டனுக்குள்ளே இவர் கார் உள்ள விடாமல் பண்ணது, அப்புறம் இவருடைய அண்ணாமலை படத்தினுடைய போஸ்டர் கிழிச்சது, தொடர்ச்சியாக இவருக்கான தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக பாட்சா படத்தினுடைய வெற்றி விழாவில் மணிரத்னம் வீட்டில் வெடிகுண்டு வீசுறதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சது வந்து. அப்ப அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் அமைச்சருமாக இருந்த RM வீரப்பன் அவர்களை அந்த நிமிஷம் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த அமைச்சர் பதவியிலிருந்து அவரை வந்து நீக்கிட்டாங்க. இவ்வளோ பிரச்சனைகளும் கடந்து வந்த பிறகு 96வது வருஷம் அதிமுக காங்கிரஸோட கூட்டணி வச்ச பொழுது அந்த காங்கிரஸில் இருந்த GK மூப்பன் அவர்களும் சிதம்பரம் அவர்களும் தனியாக பிரிஞ்சு வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க திமுக கூட கூட்டணி வைக்கிறாங்க, 40 இடம். அப்போதான் ரஜினி ஒரு வாய்ஸ் கொடுக்குறாரு, இனி நீங்கள் அவங்களுக்கு வாக்களிச்சிங்கன்னா யாருக்கு, ஜெயலலிதா அம்மையாருக்கு, தமிழ்நாட்டை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு. அந்த வாய்ஸ் எந்த அளவுக்கு ஒழிச்சதுன்னா திமுக கூட்டணியுடைய மாபெரும் வெற்றிக்கு எதிரொலிச்சது வந்து. ரஜினிக்கு எவ்வளோ பெரிய வாய்ஸ்பா, ஊடகங்கள் முழுக்க இதான் பேச்சு. எனக்கு ஒரு ரஜினியை வந்து நீங்க முதல்வர் ஆயிருக்கலாமே அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. நீங்க ஏன் வாய்ஸ் கொடுத்தீங்க? உங்க வாய்ஸ் தான் இந்த அளவுக்கு எடுபடுது இல்ல. இந்த முதல்வர் நாற்காலி உங்களுக்காக இருந்தது தானே, நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம்னு பல பேர் ரஜினிக்கு வேண்டப்பட்டவர்களாம். அப்ப அவருடைய மனசுல கூட சின்னதா ஒரு இது இருந்துதான், நாம ஏன் சொன்ன மாதிரி நாம நின்று இருக்கலாமே, இந்த தேர்தலில் நம்ம போட்டிட்டு இருக்கலாமே, அந்த வாக்கெல்லாம் நமக்கு வந்திருக்கிறோமே அப்படின்னு. அதே வேலை மகிழ்ச்சி ஆயிட்டார் வந்து கலைஞர் வந்து. அதை தான் சொல்றாரு வந்து இந்த பிரஸ் மீட்ல நேற்று நடந்ததுல, நீங்க விஜயோட CM விஜயோட பதவியேற்பு விழாவிற்கு நீங்க வரல. இல்லை, நான் எந்த பதவியேற்பு விழாவுக்கு நான் போனது இல்லைங்க. ஒரே ஒரு தடவை ஜெயலலிதா மேடம் வந்து கூப்பிட்டாங்க, அப்போ போனேன் நான். 96ல் வந்து கலைஞர் வந்து பதவியேற்பு விழா முடிச்சுட்டு வந்து நான் உங்களை பார்க்க வரணும்னு சொன்னாரு. நாங்கள் வரத்தாவில் நான் வரேன்னு சொல்லி அவரை போய் பார்த்தேன். அந்த 96வது வருஷம் தான் திமுக கூட்டணி ஆட்சி கட்டிலில் உட்கார்வதற்கு ரஜினியோட வாய்ஸ், ரஜினியோட செல்வாக்கு, ரஜினியோட கரிஷ்மா அந்த அளவுக்கு உதவி பண்ணுச்சு. அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணாரா ரஜினியை வந்து, நிச்சயமா நம்ம நின்று இருக்கலாமே அப்படின்னு. அப்புறம் 98ல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர் வாய்ஸ் கொடுத்தாரு, அந்த வாய்ஸ் எடுமாடாமல் போயிடுச்சு அது. இன்னொரு முக்கியமான விஷயம், ரஜினி எங்கிருந்து இந்த அரசியலுக்குள் வந்துவிட போகிறார் அப்படின்ட்டு
நான் வந்து அந்த காலகட்டங்களில் செய்தி ஊடகங்களில் படித்தது வந்துட போகிறாருன்றதுக்காக கலைஞர் அவர்கள் மூலியமாக வைரமுத்து போய் சொல்லி, சார் வேணாம், நீங்கள் அரசியல்லாம் நிற்காதீங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் உங்களுக்கு தனி செல்வாக்கு சினிமாவில் இருக்குது, அரசுக்குள்ளே வராதிங்க, அங்கெல்லாம் நீங்கள் தாக்கு பிடிக்க மாட்டீங்க, இங்கெல்லாம் வந்து எந்த இடத்துல இருந்து கத்தி பாயினே தெரியாது. ரெண்டாவது உங்களை வந்து கன்னடக்காரர்னு வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க, அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எதிராக கூட மாறும், அதனால் வேணாம் சார்ன்ட்டு அவருடைய மனசை மாற்றின சம்பவங்களாக கூட இருக்குன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அவருடைய வாய்ஸ் 2006 எடுபடாமல் போயிடுச்சு. அப்புறமா வந்து இடையில் வந்து அவர் நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னார். லீலா பேலஸ் ஹோட்டலில் ஒரு கூட்டம் நடத்தினார், தன்னுடைய போயஸ் கார்டன் இல்லத்தில் ஒரு கூட்டம் நடத்தினார், ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் வந்து மீட் பண்ணார் தன்னுடைய நிர்வாகிகளே. அதன் பிறகு கொரோனா தொற்றுக்கு பிறகு அதே ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் மாடியில் நின்று, இல்லை இனிமேல் நான் கட்சியை கலைக்கிறேன், நான் அரசியலுக்கு வரப்போகிறதில்ல, காரணம் வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம் என்னால் அரசியலில் ஓடி ஆடிலாம் இது பண்ண முடியாது, மக்கள் வந்து பெருந்தொற்றில் வந்து மீண்டு வந்திருக்கிறாங்க, அதனால் நான் முடிகிற வரைக்கும் நான் சினிமாவில் நடிச்சுட்டு போகிறேன். நிறைய ரஜினி ரசிகர்கள் வெக்ஸ் ஆகிட்டாங்க, குரல் கொடுத்தாங்க, நாங்கள் இருக்கிற தலைவா அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால் பிறகு அவருடைய அரசியல் ஈடுபாடு இல்லைனாலும் ரஜினி கொடுக்குற வாய்ஸ், குறிப்பாக ரஜினி மேலே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அவருடைய படம் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு அரசியல் பிரச்சனை பேசுவார்ப்பா, அரசியல் பிரச்சனை கையில் எடுப்பார். காரணம் என்னென்னா அந்த படத்துக்கான ப்ரொமோஷனை அதை பயன்படுத்திப்பார் அப்படின்னு. பாபா படம் வந்தப்போ பாமகவுக்கும் அவருக்குமான பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருந்தது. அப்புறம் 2004 நினைக்கிற பாமகவுக்கு ஒருத்தர் கூட ஓட்டு போடக்கூடாதுன்னாரு, ஆனால் பெருமளவில் அவங்க ஜெயிச்சாங்க, வந்து எடுபடல வந்து. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவருடைய படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் ஏதாவது காவிரி நீர் பிரச்சனை, ஒகேனக்கல் பிரச்சனை, தமிழர் கன்னடர் பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், இது வந்து ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்திக்கிறாருன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அரசியலில் விட்டு ஒதுங்கிட்டாரு. அவர் 171, 172, 173 அடிச்சு நடிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் இன்றைக்கும் ராகவேந்திர கல்யாண மண்டபம் கோடம்பாக்கத்தில் உள்ள கல்யாண மண்டபம் வாசலே அவரோட பிறந்த நாளுக்கு டிசம்பர் 12 முதல்வரே வருக, நீ தான் அடுத்த முதல்வர், தலைவா நீ சொல்லு, நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி போஸ்டர்லாம் நிறைய இருக்குது. ஆனால் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கேட்குற கேள்வி என்னென்னா, பதவியேற்பு விழாவிற்கு, சிஎம் விஜய் பதவியேற்பு விழாவிற்கு உங்களுக்கு அழைப்புதல் வந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் ஆர் நோன்னு அதுக்கு சொல்லலை. நான் வந்து அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு, நான் எந்த பதவியேற்பு விழாவுக்கும் போனது கிடையாதுன்றாரு. விஜய் மேல எனக்கு பெரிய இதுவெல்லாம் கிடையாதுன்றாரு. ரெண்டாவது, அதிமுகவும் திமுகவும் ஆட்சி அமைப்பதற்காக நான் தூது போனேன்னு சொல்றது ஒரு தரம் கட்ட செயல், வந்து எவனுமே பண்ண மாட்டான் அப்படின்ற அளவுக்கு சொல்லும் பொழுதுதான் நிச்சயமாக அந்த பேச்சுவார்த்தையில் அவர் இருந்திருக்க மாட்டார். ஏன்னா இந்த வார்த்தை வந்து தரங்கட்ட செயல், வந்து எனக்கு ஏங்க அது போய் பண்ணணும்னு அவசியம்? ஏன் சிஎம் ஆகட்டுமே, அவர் வந்து அதே வேளையில் பதவியேற்பு விழா போயிருக்கலாமே, நட்டு எக்ஸ் வலைதளத்தில் வாழ்த்து சொன்னன்றார், வந்து ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கலாமே, சூப்பர் ஸ்டாருடைய உயரம் இன்னும் பெரிய உயரமாக மாறி இருக்குமே. என்ன இருக்குது, வந்து நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த ஒருத்தர் தானே, எம்ஜிஆருக்கு பிறகு இவ்வளோ பெரிய செல்வாக்கு அவர் இருக்குது அரசியலில், இவ்வளோ பெரிய கூட்டம் அவருக்கு சேர்ந்து ஓட்டு போட்டுருக்குது, இவ்வளோ எதிர்ப்பு அரசியல் மீறி வந்து விஜயை வந்து அந்த முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வச்சிருக்காங்க. நம்ம இண்டஸ்ட்ரிக்கு பெருமையான விஷயம் தானே. நடிகனை எப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னி வரைக்கும், கூத்தாடி, பவுடர் பூசினவன், யாரோ எழுதி கொடுக்குற டயலாக படிக்கிறவன், என்னென்னவோ இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த ஒரு ஆள் நம்ம வாழ்த்துவோம் அப்படின்னு ஒரு வாழ்த்து போட்டு இருந்தார்னா இன்னைக்கு சூப்பர் ஸ்டார், அதை தாண்டி ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் அவர் உட்கார வைக்கப்பட்டிருப்பார். இதுதான் உண்மை. ஆனால் அதெல்லாம் மீறி தன்னுடைய மனசில் உள்ளதெல்லாம் கொட்டி தீர்த்துட்டாரு. நான் காரணம் இல்லைன்ட்டாரு, நான் ஏன் பொறாம பண்ணன்ட்டாரு. நல்லா இருக்கட்டும். விஜய் வந்து அதே சமயத்தில் அவர் பாருங்க, அவர் இப்போ தானே வந்திருக்கிறாரு, 7 நாள் தான் ஆயிருக்குது, ஒரு 6 மாதம் ஃப்ரீயாக விடுவோம், 6 மாதம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம், எப்படி தாக்கு பிடிப்பாருன்னு என்ன கவனிப்போம், நம்ம நல்லாட்சி எப்படி கொடுக்குறாருன்னு பார்ப்போம். அதெல்லாம் மீறி அவருடைய ரசிகர்கள் தொண்டர்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, கண்ணா நீங்கள் எங்கேயாவது போய் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் தலைவருக்கு தான், உங்கள் முதலமைச்சருக்கு தான் கெட்ட பேர், ஜாகிரதையாக இருந்துக்குங்க அப்படின்னு அது எல்லாரும் சொல்லிட்டாங்க. நிச்சயமாக தவேக்கால இருந்து அவங்களுக்கு ஒரு பர்சனலாகவே எல்லாருக்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கெல்லாம் போய் அரசு மருத்துவமனையில் போயிட்டு வந்து ஆய்வு பண்ணுறாங்க, கைவிட்டு வாங்கினவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, போலீஸ் கரெக்டாக ஒர்க் பண்ண தான் போய் ரைட் பண்ணுறாங்க, மற்ற விஷயங்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. நடிகர் முத்துக்காலே அவருடைய மனைவி இன்னைக்கு காலமாயிட்டாங்க. மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 17 நாள் கோமாவில் இருந்தாங்க. கடைசி நேரத்தில் அவர் கேட்டுக்கிறதுனால போய் உதவி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த உயிரை காப்பாற்ற முடியல. இப்போ எல்லா விஷயமும் முதல்வர்
விஜய்க்கு போய் அவருடைய கவனத்துக்கு போய் சேருது. ஆனால் எல்லா விஷயத்தையும் உடனே சார்ட் அவுட் பண்ண முடியாது. அவர் ரோபோவோ அல்லது வந்து என்ன சொல்றது, அவர் சூப்பர்மேனோ கிடையாது. அவர் வந்து ஒரு முதலமைச்சர், ஒரு சாதாரண ஒரு மனிதர். அவர் தான், அவருக்கு அவர் நிர்வாகங்கள் இருக்குது. இப்போதானே வந்திருக்கிறாரு. அவருக்கான ஃபுல் பவர் வந்து உள்ள வரல. அவருக்கு கீழே இருக்க அதிகாரிகள் வந்து இன்னும் அவர் வந்து கட்டடை இல்லை. அந்த அதிகாரிகளுக்கு பிரித்து வேலை கொடுக்கல. அவருக்கு தலைமைச் செயலகம் புது இடமாக இருக்கும். அவருக்கு ஆலோசனை சொல்றவங்களுக்கு இன்னும் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் மீறி ஒரு கட்டுக்கோப்பு கொண்டு வந்தாக வேண்டும். இதெல்லாம் மீறி இப்போதானே இலாக்காக்கள் பிரித்து மந்திரி சபைக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காரு. அடுத்த 6 மாசத்துக்குள்ள இவருடைய எப்படி இருக்கும், 6 மாசத்துக்குள்ள இந்த கூட்டணி என்ன ஆகும், 6 மாசத்துக்குள்ள இவருக்கான குடைச்சல் எப்படி இருக்கும்? கண்டிப்பா அதெல்லாம் மீறி இந்த மக்கள், இந்த இளைஞர்கள், இந்த 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ், பெண்கள் என்ன நம்பி இந்த இந்த ஆட்சி அறையில் என்னை உட்கார வச்சிருக்காங்கன்னா நான் தலை வணங்குறேன். நான் அவர் வந்து ஒரு சின்ன சொல்றது வந்து ஒரு அரசு ஊழியர் மாதிரி, ஒரு முதலமைச்சர் மாதிரி இல்லை, ஒரு அரசு ஊழியர் மாதிரி 9 to 5 ஜாப் செய்கிற மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அதே வேளையில் டெல்லிக்கு போகணும், இன்னைக்கு கேரளாவுக்கு போக வேண்டியது, அங்கே போல அடுத்து போய் வந்து பிரதமரை பார்க்கணும், உட்கட்சி விஷயங்களை பேசணும், அப்பப்போ வர பிரச்சனைகள் பேசணும். 6 நாளைக்குள்ளே வந்து 2-3 சம்பவங்கள் நடந்துச்சு. என்ன விஜய் ஆட்சியில் என்ன நடக்குது பார்த்தீங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்பாங்க. வந்து மீடியாக்கள் எழுதும், இதே போற்றுன மீடியாக்கள் இதே தூற்றும், விமர்சனங்கள் வரும். நீங்கள் இன்னும் நல்ல ஆட்சியை கொடுக்கலாம், கஜானா உண்மையிலே காலியாக இருக்குதா, அந்த கஜானாவை நிரப்புறதுக்கான வேலை என்ன, அவ்வளோ இலவச திட்டங்கள் போட்டிருக்கீங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதெல்லாம் தாண்டி 6 மாதத்துக்கு பிறகு வந்து பெரும்பான்மையை காமிக்கணும். இவ்வளோ வேலைகள் இருக்கும் பொழுது இவ்வளோ விமர்சனங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது? ஏன்னா முதல்வர் விஜயோடைய வெற்றிக்கு மிக இன்னொரு காரணம் சோசியல் மீடியா தாங்க. வந்து இன்னைக்கு உலகத்தினுடைய ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயம் சோசியல் மீடியா தான். திரும்ப சொல்றதுன்னா, அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்ப் வெற்றி பெற்றதுக்கு சோசியல் மீடியா தான் காரணம், மெயின்ஸ்ட்ரீம் மீடியா விட. அப்படி வந்து சோசியல் மீடியா இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல்லாக ஆயிடுச்சு. மணிப்பூர்ல இருந்து ஒரு சமூக சேவைக்கு ஒரு ட்வீட் போட்டு டேக் பண்றாங்க முதல்வர் விஜய்க்கு. அதை கவனிக்கிறாரு, தான் சேர்ல இருக்கிற அந்த வெள்ளை துண்டு எடுக்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை பேசுது வந்து, விஜய் மாமா தாமிரபரணி ஆற்ற பாருங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஆறு தாமிரபரணி ஆறு. இயல்பாகவே அதில் இரும்பு சத்து அதிகம் உள்ள ஒரு இது வந்து தாமிரபரணி ஆறு. அது கொஞ்சம் கொஞ்சமாக சாக்கடையாக மாறிக்கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை அதான் சொல்லுது, தாமிரபரணி ஆற்ற பாருங்க. இந்த தென் மாவட்டத்தினுடைய நெல்லையினுடைய வரலாறே இதுதான், அடையாளமே இதுதான். ஆனால் இங்கே பாருங்க, துணிகளை கொட்டுறாங்க, அழுக்க கொண்டு வந்து கொட்டுறாங்க, கழிவு நீரை வந்து இது பண்ணுறாங்க. இதை காப்பாற்றுங்க விஜய் மாமான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு அதை டேக் பண்ணி விட்டுச்சு அந்த குழந்தை. அதை வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அங்குள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கட்டளையிட்டு அது என்னன்னு பாருங்கன்றார். இதுதாங்க வந்து நீங்கள் எதையும் வந்து புறம் தள்ளக்கூடாது, எதையும் வந்து நீங்கள் கவனிக்காமல் விடக்கூடாது. ஒரு சின்ன குழந்தை சொல்லிச்சுன்னா அது சும்மா ஒரு ஃபேக் வீடியோவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு முதல்வருக்கு எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு வந்தாகணும். ஒரு முதல்வர் கவனத்துக்கு வரணும், அவர் அதில் ஆக்ஷன் எடுக்கணும், அவர் எடுக்கலனா கூட சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சொல்லணும். இதுதாங்க. வரவேற்போம், வாழ்த்துவோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.